வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸும் ஆர்சிபி உமன்ஸும் வந்து விளையாண்டுருக்குறாங்க. இதில் வந்து இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் 7:30க்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் யார் தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸும் ஆர்சிபி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா டாஸ் டைமு கோஸ் டு டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி குஜராத் ஸ்டேடியத்தில் வதோரா ஸ்டேடியத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணது பிறகு என்ன தான் நடந்திருக்கு வாங்க பார்க்கலாம். டாஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டாஸ் போட்டது வந்து யாருன்னா நம்ம மெக்லானிங் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட கேப்டனு. டாஸை சொன்ன பிறகு நம்ம யார் தான் டாஸ் வின் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம ஆர்சிபி உமன்ஸ் கேப்டனு ஸ்மிருதி மந்தானா வின் பண்ணிட்டாங்க. என்னடா கால கொடுமையாக இருக்குது, டாஸும் கூட நம்ம வின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மெக்லானிங்கோட மைண்ட் வாய்ஸு. டாஸை வின் பண்ண ஸ்மிருதி மந்தானா டைரெக்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐஎம் கோயிங் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதில் டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனான மெக்லானிங்கே யார் டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் ஃபர்ஸ்ட்டு தான் எடுப்பாங்க. ஆனால் பவுலிங் சாதமாக இந்த கிரவுண்டு இருக்குது. அதே மாதிரியே வந்து ஸ்மிருதி மந்தானா டாஸ் வின் பண்ணி பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாங்க. அப்புறம் மெக்லானிங்கும் ஸ்மிருதி மந்தானாவும் கேன் ஷேக் பண்ணிவிட்டு களத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி கேன் ஷேக் பண்ணியாச்சு. ஏன்னா ஸ்மிருதி மந்தானா வந்து வேறு லெவல் கேப்டனு. லாஸ்ட் டைம் கப்பு வாங்கினா மெக்லானிங்கே வேறு லெவலில் கேப்டன்ஷிப் பண்ணுவாங்க. ஏன்னா வேர்ல்டு கப்பு நிறையா வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண டெல்லி உமன்ஸு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சப்பாலி வர்மா விக்கெட்டு ஸ்மிருதி மந்தானா கிட்ட கொடுத்து செகண்ட் பால்லே விக்கெட் எடுத்தனா ரேணுகா சிங்கை அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்விங்கர் அப்படி போட்டதுனால என்னமோ ஸ்டார்டிங்லேயே சப்பாலி வருமா மேலே வச்சுருந்த நம்பிக்கை எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் நடக்கு, சப்பாலியே ஓயிட்டா நம்ம தான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஜெமிமாவும் மெக்லானியும் அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணதுனால என்னமோ தெரில, ரெண்டு சடன்னு ஏறிட்டே இருந்தது. ஒரு ஓவருக்கு 8 ரன்ஸ் 9 ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கப்பா. அதனால் என்னமோ அவங்க வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்த சமயத்தில் அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் இப்போயே கன்வின்ஸ் ஆச்சுன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். எப்போவுமே ஜெமிமா அடிப்பான்னு பார்த்தா இந்த டைம் அடித்தா அப்பமா அவுட் ஆகிட்டா. அதாவது மெக்லானிங்கையுமே தூக்கி விட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோர்ஜ் வேக்ரம் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பின்னராக வந்து இந்த மேட்சை வந்து திகழ்ந்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதனால என்னமோ தெரில, இந்த மேட்ச் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி 3 விக்கெட்டை வந்து அதுவும் மெயின் விக்கெட்டை வந்து தூக்குனதுனால என்னமோ தெரில அவுட்ஸ்டாண்டிங் பவுலராக ஸ்மிருதி மந்தானா வந்து இவங்களை செம்மையாக பாராட்டியிருக்கிறாங்க. எப்படியாப்பா ஒரு 3 விக்கெட்டை தூக்கி விட்டதுனால என்னமோ தெரில நம்ம வேறு லெவலு. அப்புறம் ரேணுகா சிங்கு சொல்லவே வேணாம், இன்ஸ்விங்கி அவுட் ஸ்விங்கி வச்சுருக்க ரேணுகா சிங்கு அவங்க கடமைக்கு ஒரு 3 விக்கெட்டு ஃபாஸ்ட்டு ஸ்பின்னும் சேர்ந்து டெல்லி அணியை துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேறு மாதிரிங்க பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி. அதாவது மென்ஸ் டீமோட உமன்ஸ் டீமும் பலம் வாய்ந்த அணியாக வந்து திகழ்கிறாங்க. எனக்கு முக்கிய காரணம் என்னன்னு தெரியுன்னா ரேணுகா சிங்கு தான். ஏன்னா பாஸ்டில் வந்து வேறு லெவலில் வந்து பவுலிங் பண்ணிகிட்ருக்குறாங்க ரேணுகா சிங்கு. ஸ்மிருதி மந்தானா எப்படியோ பவுலிங் லைனப்போ வந்து பலமாக வச்சுருக்கிறதுனால ஸ்மிருதி மந்தானா எல்லா மேட்சும் வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால் என்னமோ தெரில வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இதில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 141க்கே ஆல் அவுட்டு 19.3 ஓவர் தான் பேட் பண்ணாங்க. ஜெமிமா ரோட்ரிஸ் வந்து 34 ரன்னு, சாரா ரியாஸ் வந்து 23 ரன்னு. இதில் ரேணுகா சிங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 23 ரன்களை கொடுத்து 4 ஓவருக்கு 3 விக்கெட்டை வின் பண்ணி வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 141 ரன்னெல்லாம் ஒரு டார்கெட்டா அப்படின்னு சொல்லி ஆர்சிபி அணி கேட்குறச்ச ஆர்சிபி நீடர் 142 ரன்ஸ் டு வின். இவ்வளோதானா, இதெல்லாம் ஒரு ரன்னா அப்படின்னு சொல்லி தான் ஆர்சிபியோட ஸ்மிருதி மந்தானாவுக்கு கிடைத்த ஒரு பலம் வாய்ந்த ஒரு டீமு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் நம்ம வச்சு கட்டுப்படுத்தலை அப்படி சொல்லி டெல்லி மைண்ட் வாய்ஸ்
டெல்லி டீமோட மைண்ட் வாய்ஸு. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டார்ட் பண்ணால் ஆர்சிபி டேனியல் பிரையாட்டும் ஸ்மிருதி மந்தானாமும், அதாவது ஒரு பவுலரை வந்து எப்படி வேணால் பொழந்தெடுக்கலாம். அதுக்கு இவங்க 2 பேர் போயிட்டாங்கப்பா. வச்சு விட்டு தட்டு கட்டு எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்கப்பா. ஆஃப் சைடில் போட்டால் ஆஃப் சைடு, லெக் சைடில் போட்டால் லெக் சைடு, அப்புறம் புல் போட்டால் தூக்கி வெளியே, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்கூப்பு, அந்த மாதிரி ஷாட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த தருவாயில் என்ன தான் பண்ணுறதுனே தெரில. அருந்ததி ரெட்டி ஆகட்டும், யாதவ் ஆகட்டும், யார் வீசினாலும் சரி. ஆனால் ஜானிசனான நிறைய கேட்சை வந்து தவற விட்டாங்க டெல்லி உமன்ஸு. லாஸ்ட்டு மேட்ச் நான் பர்ஃபார்ம் பண்ணலன்னு என்னை ரொம்ப ட்ரோல் பண்ணிங்கல்ல, இந்த மேட்ச் நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்மிருதி மந்தானா வேற மாதிரி ஆடி 80 ரன் அடித்து டீமுக்கு செம்மையாக கை கொடுத்துருக்காங்க. ஆஃப் செஞ்சுரியும் ப்ளஸ்ஸு, அதாவது ஆஃப் செஞ்சுரியை வந்து அடிக்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. இறங்கினா போதும் 50 ரன், இல்லைன்னா டக் அவுட்டு. அந்த மாதிரி தான் இவங்க ஸ்மிருதி மந்தானா 50 அடித்ததுனால என்னமோ தெரில, ஆர்சிபிக்கு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்துச்சு. அது ஒரு கேப்டன்சி நாக்குனா இதுதான், இந்த மாதிரி தான் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஸ் டீமுக்கு ப்ரூவ் பண்ணுற வகையில் வந்து ஸ்மிருதி மந்தானா கிரியேட் பண்ணியிருக்கிறா. வேறு மாதிரி அடித்து வின் பண்ணிட்டாங்க. இதில் பிளேயர் ஆஃப் தி மேட்ச்னால் நம்ம ரேணுகா தாகூர் தான். ஏன்னா 4 ஓவருக்கு வந்து 23 ரன்னாக கொடுத்து 3 விக்கெட்டை எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. இவங்க எடுத்ததுனால என்னமோ ஆர்சிபி ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 141 ரன்னுக்கு ஆல் அவுட்டு. இதில் 16 ஓவர்லேயே 146 ரன்னில் அடித்து ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. வெறும் 2 விக்கெட்டு தான் வந்து விட்டாங்கன்னு சொல்லலாம். ஸ்மிருதி மந்தானாக்கு இது 2வது வின்னு. பாயிண்ட்ஸ் டேபிள் 4 பாயிண்ட்டு. இதில் வந்து கர்வ் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு யாருக்கு போக, நம்ம ஸ்மிருதி மந்தானா தான். ஏன்னா ஸ்மிருதி மந்தானாவோட பேட்டிங்கெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதனால் கர்வ் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வந்து ஸ்மிருதி மந்தானுக்கே இன்றைக்கி கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 ஆஃப் தி மேட்ச், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மிருதி மந்தானா தான். ஏன்னா ஸ்மிருதி மந்தானா வந்து அடித்த 6 எல்லாம் வேறு லெவலில் போய்ட்டு, ஆஃப் சைடில், லெக் சைடில், பின்னாடி, அங்கே எங்கேன்னு ஸ்ட்ரெயிட் அவுட் டவுனு, கோஸ் டவுனு நிறைய சிக்கல்ஸ்னா அந்த அவார்டு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பவர் பிளேயரில் வந்து ஆக்டிவாக ஒரு கேட்ச் பிடிச்சாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு ஆக்டிவ் கேட்சஸ் ஆஃப் தி மேட்ச்னு சொல்லலாம். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து மும்பை கூட ஜெயித்தாங்க, செகண்ட் மேட்ச் ஆர்சிபி கூட தோற்றாங்க. இதனால் இவங்களுக்கு 2 பாயிண்ட்டு. ஸ்மிருதி மந்தானா 2 மேட்ச்சு ஜெயிச்சதுனால நம்ம தெரில 4 பாயிண்ட்டு. இதே மாதிரி வந்து அடுத்த மேட்ச் என்ன தான் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணுங்கள் மக்களே. மக்களே, டெல்லியும் ஆர்சிபி மோதனை போட்டு நான் ரிவ்யூ கொடுத்துட்டேன். இதில் வந்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.